சென்னை மாநகராட்சி மண்டலம் 12க்கு உட்பட்ட பகுதிகளில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் தென்னக கட்டுமான அமைப்பின் ஏற்பாட்டில் நீர்மோர் பழங்கள் போன்றவற்றை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கருக்கு கோவை அரசு மருத்துவமனையில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சென்னையைச் சேர்ந்த சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் கடந்த 4ஆம் தேதி தேனியில் வைத்து கைது செய்தனர். கைது செய்த பின்னர் சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கோவை மத்திய சிறையில் இருந்து சவுக்கு சங்கர் நேற்று தேனி கஞ்சா வழக்கு தொடர்பான விசாரணைக்காக மதுரையில் உள்ள நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த சூழலில் அவரது வழக்கறிஞர்கள் சவுக்கு சங்கருக்கு காவலர்கள் தாக்கியதில் காயம் ஏற்பட்டுள்ளது, அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தனர். அதைத் தொடர்ந்து சவுக்கு சங்கருக்கு கோவை அரசு மருத்துவமனையில் வைத்து உடலில் உள்ள காயங்களை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் சவுக்கு சங்கர் இன்று காலை கோவை மத்திய சிறையில் இருந்து போலீஸ் வேன் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு அவருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பொம்மிநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் தமிழரசு ஆனந்தி தம்பதியர். இவர்களுக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். தமிழரசு தாசரியப்பனூர் பகுதியில் சிக்கன் கடை நடத்தி வருகிறார். இவர்களின் மூத்த மகள் நதியா திருப்பத்தூர் பகுதியில் உள்ள தூய நெஞ்ச கல்லூரியின் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்த நிலையில் நதிகா தனது பெற்றோரிடம் சேலத்தில் நடக்கும் NCC கேம்பிற்கு நான் செல்ல வேண்டும் என கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பெற்றோர்கள் நீ செல்ல வேண்டாம் என கூறியுள்ளனர். பின்னர் வழக்கம் போன்று நதிகாவின் தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவரும் சிக்கன் கடைக்கு சென்ற நிலையில் நதிகா தனியாக அறையில் இருந்த நிலையில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் இச்சம்பவம் அறிந்த நாற்றம்பள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவரது உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.